எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். சின்ன இன்ட்ரடக்ஷன் என்னை பற்றி. என்னுடைய பெயர் கமல்நாதன். பேசிக்காக நான் எம்பிஏ கிராஜுவேட். ஸோ எம்பிஏ முடிச்சுட்டு சிஆர்ஐ பம்ப்ஸில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 2006 வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2006க்கு அப்புறம் ஒரு என்ஆர்ஐ கம்பெனிக்காக அவுட் சோர்சிங்கில் இருந்தேன். 2010 எங்கள் கம்பெனி 2010 எண்டு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தோம். 3 டைப் ஆஃப் செக்மெண்ட் எங்கள் இண்டஸ்ட்ரி போய்ட்டுருக்குது. 5 யூனிட்ஸ் கோயம்புத்தூரில், 2 யூனிட்ஸ் அப்ராடில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பம்பிங், இன்னொன்று இண்டஸ்ட்ரியல் காம்பனண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. 3 செக்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி எங்களுடைய இண்டஸ்ட்ரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை பேர் நம்ம கம்யூனிட்டி மக்கள் தொழில் பண்ண போகிறீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு சில பேர் தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லோரும் பேசுனது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, டிக்கி அதனுடைய செயல்பாடுகள், டிக்கி எதுக்காக ஆரம்பித்தது, ஸோ அதனுடைய ஆக்டிவிட்டீஸு, ஸோ டிக்கியினுடைய என்ன உங்களுக்கு அட்வான்டேஜு, ஸோ இப்போ பிஎஸ்யூலெலாம் உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சொல்கிறது இன்னொரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் உங்களோட சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பிஸ்னஸ் ஜென்ரலாக பிஸ்னஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு டஃப்பான ஃபீல்டு. அதுக்கு ஒரு பேஷன் வேணும் உங்களுக்கு. ஸோ அந்த பேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸில் ஃபெயிலியர் ரேஷியோ 90% இருக்குது, 10% மட்டும்தான் சக்ஸஸ் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஒரு 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 டெசிஷன் நீங்கள் எடுக்கணும்னா 100 முடிவு எடுத்திங்கன்னா தான் ஒரு 10 முடிவு உங்களுக்கு சரியாக வரும். ஸோ 10 முடிவு எடுத்துகிட்டு எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முடிவுகள் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அந்த ஃபெயிலியர் ரேஷியோ நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஃபெயிலியர்லேருந்து சில விஷயங்களை லேர்ன் பண்ணி, ஸோ அந்த ஃபெயிலியர் எனத்த நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணி திருப்பி ரீஇம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால தான் பிஸ்னஸ் ரொம்ப டஃப் ஆனதுன்னு சொல்கிறேன். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது எல்லா கம்யூனிட்டிலையுமே நான் சொல்கிறேன். நான் எல்லா கம்யூனிட்டிலையுமே எல்லாருமே பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதே கிடையாது. 100 பேர் ஆரம்பிக்கிறாங்கன்னா 2 பேர் 3 பேர் மட்டும்தான் நல்ல பிஸ்னஸில் வருவாங்க. அது எல்லா கம்யூனிட்டிக்குமே சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம இந்த கம்யூனிட்டியில் பிறந்தவங்களுக்காக நம்ம பிஸ்னஸ் பண்ணலை, இல்லை மற்ற கம்யூனிட்டி பிறந்தவங்களுக்காக பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ் பண்ணிட்டாங்கிறது தப்பான விஷயம். என் எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படி யாரும் இல்லை. ஈவன் அப்பர் கம்யூனிட்டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஐயர் அந்த இந்த மாதிரி சொல்லுவாங்க. மற்ற எல்லா கம்யூனிட்டியிலும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நாங்களுமே எல்லா அசோசியேஷனில் மெம்பராக இருக்கோம். சியில் இருக்கிறோம், குடிஷியில் இருக்கோம். எல்லா கம்யூனிட்டியிலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஓவர்சீஸில் இருக்காங்க. எல்லா கம்யூனிட்டியிலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட நான் பேசுகிற போது, டிஸ்கஸ் பண்ணுற போது வர அவுட்புட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் அது ஒரு காம்ப்ளிகேட்டடான இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த காம்ப்ளிகேஷனுக்கு நம்ம அதுக்கு ஃபிட் ஆகிறது இல்லைங்கிறது தான் கரெக்டான ரீசன். ஸோ ஃபிட் ஆகிறது இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட இங்கே வந்திருக்கிறவங்க ரொம்ப பேர் பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்க போகிறேன், என்ன ப்ராடக்ட் எனக்கு பண்ணதுக்குன்னு தெரியல, ஆனால் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் தமிழண்ணன் பேசுகிற வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் என்ன ஃபண்ட் இருக்குது, என்ன மாதிரி ஸ்கீம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் எப்படியெல்லாம் வாங்கலாம். சரி, இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? எல்லாம் கவர்மெண்ட்டில் ஸ்கீம் இருக்குது, லோன் போனால் லோன் கொடுத்துட்டான், எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எகெயின் உங்களுக்கு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த கொஸ்டின் மார்க் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ராடக்ட்டை பண்ணணும். நீங்கள் ப்ராடக்ட்டை பண்ணி அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் கொண்டு போய் அதை சேல்ஸ் பண்ணி அதை உங்கள் பிராண்டிங் டெவலப் பண்ணி அதை உங்களுக்கு அதை சக்ஸஸாக கொண்டு போகிறதுங்க தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்குது. இல்லை இதெல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஃபெயிலியர் ஆச்சுன்னா டோட்டலாக உங்களுக்கு லாஸ் தான். நீங்கள் என்ன கோடியாக உங்களுக்கு பணம் இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தாலும் சரி, நம்ம அசோசியேஷன் இருந்தால் எல்லா பேக் போன் இருந்தாலுமே நீங்கள் ப்ராடக்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான், டோட்டலாக லாஸ் தான். ஸோ அது உங்களுக்கு செக்மெண்ட் கிடையாது. நீங்கள் ஒரு பொட்டி கடையில் ஆரம்பித்து ஒரு 10,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வரைக்கும் ஸோ இதே பிரச்சனை தான் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனைக்கு இப்போ நம்ம மக்கள் எல்லாருமே சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பாங்க. ஏதாவது சின்ன சின்ன தொழில், அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன ஏதாவது ஜாப் ஆர்டர்ஸு, டெய்லரிங் ஒர்க்கு, பியூட்டி பார்லர்ஸு, இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, லேபர் சப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எல்லாம் ஆரம்பிப்பாங்க. இதுலேயும் ஃபெயிலியரு, நான் போய் ஆரம்பித்தேன், எனக்கு லோன் கிடைக்கல, அதனால் ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவு இதே பிரச்சனை தான் எனக்கு இருந்துச்சு. நானும் எம்பிஏ முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கம்பெனி ஆரம்பித்த போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 2-3 ஃபெயிலியரு. ஸோ அந்த ஃபெயிலியர்லேயுமே எங்களுக்கு ஃபெயிலியர் அனுபவமாக எங்களுக்கு கூட தெரியல.
சரி என்ன ஃபெயிலியர் எனக்கு தெரியல, என்னத்தினால இண்டஸ்ட்ரி லாஸ் ஆகுது, என் ஏஜ் என் கூட படித்தவங்க என் நாலேஜ் அவங்க மட்டும் டெவலப் ஆகுறாங்க, நம்ம மட்டும் டெவலப் ஆகலை அப்படிங்கிற போது எனக்கு அதே தாட்டு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம கம்யூனிட்டி தான் ப்ராப்ளமா, நம்ம கம்யூனிட்டி இஷ்யூனால தான் இந்த இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த தாட்டில் தான் இருந்தேன். ஸோ நான் பார்த்து என்னை பொறுத்தளவு அது வந்து இல்லை, கம்யூனிட்டி மட்டும் ஃபெயிலியருக்கு காரணம் கிடையாது. நம்ம ப்ராடக்ட் வந்து தப்பான செலெக்ஷன் தான். ப்ராடக்ட் தப்பான செலெக்ஷன் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டை வந்து ஸ்டடி பண்ணுறோம் விட்டுட்டோம். என்விரான்மெண்ட் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறாங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும்தான். கோயம்புத்தூரில் இருக்கிற யாராச்சும் இப்போ இந்த பிஸ்னஸ் மீட்டுக்கு வரீங்க, யாராவது ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் இந்த ப்ராடக்ட் பண்ணுங்கள், இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து பாலித்தீன் பேக்கெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கா அப்படின்னு நீங்களே அடிச்சு பிடிச்சி நீங்கள் ஏதாவது லோனுக்கு இது வாங்கி இல்லை ஏதாவது ரிட்டைர்மெண்ட் ஃபண்டு வச்சோ இல்லை ஏதாவது பணத்தை வச்சோ ஆரம்பிச்சு அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகும்போது திருப்பி இன்னொரு கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் பண்ணுற போது அந்த ப்ராடக்ட் அடிவாங்க. இல்லை அந்த ப்ராடக்ட் ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இம்போர்ட் ஆகிட்டு இருக்குது, அந்த ப்ராடக்ட் ரேட் வந்து இங்கே இந்தியாவில் பண்ணுற காஸ்ட்டை விட அதை வந்து சீப்பாக இருக்குதுன்னா நீங்கள் சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா சொன்னாங்க நான் போய் ஆரம்பித்தேன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதான் ரீசன். ஸோ இந்த என்விரான்மெண்ட் வந்து நீங்கள் எப்போ ஸ்டடி பண்ணுறீங்களோ ஸோ அப்போ மட்டும்தான் அவங்களால பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். இந்த என்விரான்மெண்ட்டுங்கிறது வந்து நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கூட பண்ணுறேன். இப்போ என்விரான்மெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே கேள்விப்பட்டீங்க, WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், G8 கண்ட்ரிஸ், G20 கண்ட்ரிஸ், பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேர்ல்டு வைடாக ரொம்ப அசோசியேஷன் இருக்குது. நம்ம பிரைம் மினிஸ்டர் எல்லாம் கூட வந்து வேர்ல்டு வைடாக டூர் போவாங்க. டூர் போகும்போது ஃபாரின் போகும்போது கூட வந்து இண்டஸ்ட்ரியல் டெலிகேஷன்ஸ் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அது அங்கிருந்து ஆரம்பித்து இங்கே லோக்கல் வந்து கார்பரேஷன் பஞ்சாயத்தில் போடுற ஒரு சில தீர்மானங்கள் வரைக்கும் இதுதான் வந்து இந்தியா வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணணும், என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கிற விஷயம். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் சொன்னோன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பாலித்தீன் பேக் பேன் பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக பேன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பிளைனாக போய் பாலித்தீன் பேக் மட்டும் பேன் பண்ணிட்டாங்கன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் தான் போகும். நீங்கள் போய் கவர்மெண்ட் மட்டும் நீங்கள் டீப்பாக உட்காந்து ஸ்டடி பண்ணி எதுக்கு அந்த பாலிசி போட்டிருக்காங்க, உண்மையிலுமே அந்த கவர்மெண்ட் வந்து இது வந்து என்விரான்மெண்ட்டில் போகுதா அப்படின்னு நீங்கள் டீப்பாக எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியும். இதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வந்து அங்கே இருக்கிற கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து ஓப்பன் பண்ணோன்னா அவன் சில நாம்ஸ் எல்லாம் கொடுக்குறான். இந்த நாம்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து இந்தியாவில் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. மோடி வந்து அதுக்கு வந்து MOU சைன் பண்ணிட்டு வருவார். அப்போ அந்த சைனிங் பண்ணிட்டு வந்து அதுக்காக பாலிசி வந்து இங்கே டவுன்லைன் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த டவுன்லைன் கொண்டு வரும்போது இப்போ வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷனு, பொல்யூஷன் கண்ட்ரோல்ஸ் இது எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் பண்ணுதான், இல்லை இதுக்கு பேக் போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களா, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த பாலிசி ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகிறாங்களா டீப்பாக அனலைஸ் பண்ணி ஸோ அதுக்கு ஆல்டர்னேஷனாக நம்ம ப்ராடக்ட் இங்கே பண்ணோம்னா எத்தனை இயர் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்க போகுது, ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு சக்கையிலேருந்து எங்கூட சில பேக்கு அதெல்லாம் பண்ணுறாங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கு மட்டை அதிலெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரா மெட்டீரியல் இங்கே அவைலபிளா, இந்தியாவில் ரா மெட்டீரியல் அவைலபிளா, அந்த ரா மெட்டீரியல் வந்து த்ரூ அவுட் இயர் கிடைக்குமா, ஸோ அந்த ரா மெட்டீரியல் வச்சு இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண என்ன காஸ்ட்டு, அந்த காஸ்ட்டுக்கு இம்போர்ட் பண்ணோம்னா இப்போனா குளோபல் மார்க்கெட்டு யார் வேணாலும் எங்கே வேணாலும் ப்ராடக்ட் பண்ணலாம், யார் வேணால் எங்கே வேணால் இம்போர்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த ப்ராடக்டோட காம்பீட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த ப்ராடக்டை உங்களால் கொண்டு போய் இந்தியா ஃபுல்லாக மார்க்கெட் பண்ண முடியுமா, இல்லை கோயம்புத்தூர் ஃபுல்லாக மார்க்கெட் பண்ண முடியுமான்னு ஸ்டடி பண்ணிங்கன்னா மட்டுமே சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து லாங் ப்ராசஸ். பிஸ்னஸில் உங்களுக்கு 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது: ப்ரொடக்ஷன், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், HR, சிஸ்டம்ஸ். ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட்டோட நாலேஜ் உங்களுக்கு வந்து டெப்த்தாக இல்லாமல் நீங்கள் எந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனீங்கனாலுமே என்னதான் பேக்கப் இருந்தாலும் உங்களுக்கு ஃபெயிலியர் ரீசன் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சிஸ்டம் வந்து நீங்கள் எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சிஸ்டத்துக்குள்ளே எப்போ போகிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸ், அந்த ப்ராடக்ட்னுடைய செலெக்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த சிஸ்டமில் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் தான் டிக்கி. ஸோ ஒன் ஆஃப் த பார்ட் இப்போ இந்த சிஸ்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் பற்றி நாலேஜ் வேணும். ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி இந்தியானுடைய கவர்மெண்ட் பாலிசி என்ன இருக்குது, வேர்ல்டு பாலிசி என்ன இருக்குது, ஸோ அந்த வேர்ல்டு பாலிசியில் வந்து அதில் சில லாபி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் இந்த ஃபண்டிங்கு, அந்த ரூல்ஸ், அந்த ஒரு அலாட்மெண்ட்டு அதுக்கு பண்ணுறது மட்டும்தான் டிக்கி. அது ஒரு பார்ட்டு, பிஸ்னஸில் ஒரு பார்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பார்ட் இருக்குங்க பிஸ்னஸில் வந்து ரொம்ப பார்ட்டு. நீங்கள் வந்து அதுக்கு டெய்லி வந்து நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கணும், அந்த ஆட்டிடியூட்லேயும் தான் நீங்கள் படிக்கணும்.
நிஃப்ட்னா என்ன, என்எஸ்ஐ அதில் என்ன வந்து உங்கள் ஜிடிபின்னு என்ன, இந்தியாவுடைய க்ரோத் ரேட் எப்படி இருக்குது, வேர்ல்டு பேங்க்லோடைய பாலிசி என்ன இருக்குது, பிரிக்ஸில் என்ன மீட்டிங் போட்டாங்க, எதுக்கு பிரைம் மினிஸ்டர் போனார், பிரைம் மினிஸ்டர் போகும்போது என்னென்ன அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு இங்கே என்ன ஸ்மார்ட் சிட்டி இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டினா எல்லாம் என்ன நினைப்பாங்க, ரோடு இதெல்லாம் போட போகிறாங்களாமா, அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து பணம் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு மட்டும்தான் நினைப்போம். ஆனால் பக்கா பிஸ்னஸ் மேன் வந்து எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டியில் என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறான், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ஃபண்ட் அலாட்மெண்ட் இங்கே ஆக போகுது, ஸோ அந்த ஃபண்டுனால நம்ம பிஸ்னஸ் அதான் லிங்க் ஆகுதா, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ப்ராடக்ட் பண்ணலாமா. ஸோ ஸ்மார்ட் சிட்டி இந்தியாவில் ஒரு கோயம்புத்தூருக்கு வந்து 10,000 கோடி அலாட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரோட் டெவலப் ஆகி, பார்க் டெவலப் பண்ணுவாங்க, பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கொண்டு போங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கண்டிப்பாக ஒரு 10 வருஷத்துக்கு போகும். ஸோ இந்த 10 வருஷத்துக்கு கண்டினியூஸாக போகிற ப்ராசஸில் நம்ம அதில் ஏதாவது ப்ராடக்ட் எடுத்து பண்ணலாமா அப்படின்னா, அந்த 10,000 கோடியில் அந்த ப்ராடக்டினுடைய வேல்யூ எவ்வளவு, அதுக்கு காம்படிட்டர் வந்து இந்தியாவிலேருந்து யார் யார் இருக்கிறா, ஸோ அந்த காம்படிட்டரோட காம்படிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதுலேருந்து மார்க்கெட் டேக் ஓவர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நீங்கள் சின்ன லெவலில் ஆரம்பித்தாலும் சரி, 1 லட்சம் ரூபா பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, இல்லை 10,000 கோடி பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, ஸோ அந்த டீட்டெயில் அனலைசிஸ் போயிட்டீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஸ்டார்ட் பண்ணி போகிறவங்களுக்கும் சரி. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஃபெயிலியர் நாங்கள் பார்த்துட்டோம். ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துட்டு இது எல்லாம் நம்மளுக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னங்கன்னா, நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்ப்ரனர். எங்கள் அப்பா அம்மாலாம் பூரா கவர்மெண்ட் ஜாப்பு, அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பற்றி தெரியாது. நான் போய் கேட்குற கொஸ்டினுக்கு அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி கிடையாது. ஸோ அப்படிங்கிற போது மற்றவங்க பண்ணுற பிஸ்னஸுக்குமே நம்ம பண்ணுற பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஜாஸ்தி. ஏன்னா சொல்யூஷன் வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 50% கிடைக்குதுன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபோர்ஃபாதர், அப்பா அம்மா கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா, நம்மளுக்கு அதுவும் கூட கிடைக்காது. நான் என்ன பிரச்சனை இருக்கிறவங்க கூட எங்கள் வீட்டுக்கு தெரியாது. நான் என்ன பிரச்சனை இருக்கிறவங்க கூட எங்கள் வீட்டுக்கே தெரியாது. நான் சொல்லுவேன், அமெரிக்காவில் வந்து பிரச்சனை, அதனால் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாயிருச்சு, என் கம்பெனி அதனால் லாஸ் அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் இண்டஸ்ட்ரி வந்து பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, எங்களுடைய இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரி. அது பார்த்தீங்கன்னா 2011 அந்த பிரச்சனை. ஸோ ஆட்டோமேட்டிக் எங்கள் பிஸ்னஸ் லாஸ் ஆகும்போது எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை சொல்கிற போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் எல்லாம் சிரிக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு ஹோம் பிஸ்னஸ்க்கு என்ன எடுக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்னோட பிரச்சனையை வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே தெரியல. அப்போ எப்படி போய் சொல்யூஷன் சொல்லுவாங்க? ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன், வேறு அசோசியேஷன், ட்ரேட் யூனியன், ட்ரேட் அசோசியேஷன் ரொம்ப இருக்குது கோயம்புத்தூர், ரொம்ப ட்ரேட் அசோசியேஷன். ஸோ இதிலெல்லாம் அஃபிலியேட்டட் ஆகி அந்த சிஸ்டத்தை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, இந்த சிஸ்டத்தில் வந்து பாலிசிஸ், ப்ரொசீஜர், கவர்மெண்ட் பாலிசிஸ், கவர்மெண்ட் ஜிஓ எல்லாமே அது பேஸ் பண்ணி போனீங்கன்னா மட்டுமே உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கு. இந்தியா வந்து என்ன பட்ஜெட்டு 12 லட்சம் கோடி பட்ஜெட் போடுறாங்கன்னா, அது எதுக்கு பட்ஜெட் போடுறான், அது பட்ஜெட்டு தான் வந்து இந்தியாவினுடைய ட்ரேடை தீர்மானிக்கிறது. ஸோ அந்த ட்ரேடு தீர்மானிக்குது அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு இன்வால்மெண்ட் ஆகிறவங்க கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் கார்பரேட் கம்பெனிஸ் தான் வந்து இந்தியாவுடைய பட்ஜெட்டை தீர்மானிக்கிறாங்க. ஏற்கனவே பேசுகிற மாதிரி இந்த டாடா, அதானி, அம்பானி, காட்ரேஜ் இவங்க தான் வந்து இந்தியாவோட பட்ஜெட்டவே டோட்டலாகவே தீர்மானிக்கிறவங்க. இந்தியா பட்ஜெட் எப்படி இருக்கணும், எதுக்கு எந்தெந்த அலாட்மெண்ட்டு, அப்கமிங் எந்தெந்த இந்தியாவில் அடுத்த 5 இயர்ஸ்க்கு என்ன ப்ராஜெக்ட் போக போகுது, அந்த ப்ராஜெக்ட் என்னென்ன ஃபண்டிங் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டிங் வச்சு தான் அடுத்தடுத்து அவங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்தே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாமே கூகுளெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் நெட்வொர்க் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் போய் சர்ச் கொடுத்தீங்கன்னா வேர்ல்டில் டாப் 10 கம்பெனி, 100 கம்பெனிஸ் எதுன்னு செலக்ட் பண்ணுன்னு எல்லாமே வந்துடும். அந்த டாப் 100 கம்பெனிஸ்னுடைய அடுத்த 5 இயர்ஸ் பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான் ரிலேட்டடாக உங்கள் ப்ராடக்டோ பிஸ்னஸோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 100% சக்ஸஸ் ஆகலாம். சிம்பிள் லாஜிக்குங்க. ஏன்னா அந்த டாப் 100 கம்பெனி தான் வேர்ல்டு தான் தீர்மானிக்கிறான். அந்த வேர்ல்டு வந்து எப்படி இருக்கும்னு, எந்தெந்த உலகத்தில் எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணணும், என்னென்ன பயலாட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கணும், அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து வேர்ல்டு பேங்க் எப்படி பணம் கொடுக்கணும், எல்லாமே அந்த 100 கம்பெனிஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 100 கம்பெனிஸ்னுடைய போர்ட்ஃபோலியோ இருக்குது, அடுத்த ப்ரொஜெக்ஷன் பிளான் இருக்குது. அடுத்த 5 வருஷம் வந்து அவன் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறான், எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறான், என்ன மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராடக்டை கொண்டு போய் அதுக்கு நீங்கள் R&D பண்ணி இங்கே லோக்கல் என்விரான்மெண்ட், லோக்கல் பாலிசிஸ் இது எல்லாம் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா மட்டுமே உங்களுடைய பிஸ்னஸை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும், சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மெயின். நீங்கள் இது இல்லாமல் பேக்கப்பில் என்ன தான் நீங்கள் லோன் போய் நாங்கள் உங்களுக்கு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி லோனை வாங்கி நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிங்கனாலும் அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ராடக்ட் தான் டெவலப் பண்ண போகிறீங்க. ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் இங்கே கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இன்னும் 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டீசல் ஃபியூவல் யூஸ் பண்ணுற வெஹிக்கிளே இருக்காது, எல்லாமே பூரா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்காக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மகேந்திரா, இப்போ லோக்கல் இந்தியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாமே மகேந்திரா, டாட்டா எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு உண்டான R&D ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி பென்ஸ், ஆடி, BMW இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஈவன் டொயோட்டாவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ போய் வந்து நான் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நான் படிச்சிருக்கிறேன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் திருப்பி இன்ஜினியரிங் நான் ஃபியூல் டெக்னாலஜியில் படித்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பேங்க் லோன் வாங்கி போட்டுட்டு திருப்பி 5 வருஷம் கழிச்சு அது பூரா ஆர்டரில் அவுடேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ இது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, என்னுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து இந்த லோனு இதெல்லாம் வந்து செகண்டரி, சோர்ஸுங்கிற வந்து எப்படியாவது பிடிச்சி எப்படியாவது வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து செலெக்ஷன் பண்ணுறதுக்கு மெயின் க்ரைட்டீரியா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 20 இயர்ஸோ 15 இயர்ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்டு வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி டிமாண்ட் இருக்க போகுது. ஸோ அந்த டிமாண்டு தான் உங்களுடைய தீர்மானிக்குது. எல்லாமே டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். எக்கனாமிக்கல் டேர்ம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டிமாண்டு தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது, டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஸோ அதுக்கு உண்டான எப்படி டிமாண்ட் இருக்க போகுது. ஸோ அந்த டிமாண்ட் வந்து நீங்கள் வந்து டெக்னிக்கலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் பாலிசி அப்படி தான் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் ஆட்டோமொபைல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் ஒரு அமெண்ட்மெண்ட் எல்லாம் இப்போ ரீசெண்டெல்லாம் பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த ஸ்பேர் பார்ட்ஸு சர்வீஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. வேர்ல்டு மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பூராமே யூஸ் அண்ட் த்ரோ தான், வெஹிக்கிள் எல்லாம் யாருமே சர்வீஸ் எல்லாம் அதிகமாக பண்ண மாட்டாங்க. இனிமேல் இந்தியாவிலும் அப்படி தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் போய் நான் சர்வீஸ் சென்டர் போட போகிறேன், அதுக்கு ஒரு ஸ்பேர் சென்டர் போட போகிறீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் தான் வைங்க. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா, அதுக்கு உண்டான பாலிசியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பாலிசியெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ராங்காக ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு கொண்டு போனீங்கனாலும் டோட்டலாக வேஸ்ட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து LED வந்துருச்சு, அதுக்கு அட்வான்ஸ்டாக லைட்டிங் வந்துருச்சு. நீங்கள் ஆல்ரெடி இன்னும் போய் பழைய பல்ப், டியூப்லைட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் ஃபெயிலியர் தான். ஸோ அடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா IoT வருதுங்க, இன்டர்நெட் ஆன் திங்ஸ். ஸோ உலகத்துலேயே வந்து அதை வந்து இனி வந்து ரூல் பண்ண போகுது. ஸோ அதுக்கு ரிலேட்டான ப்ராடக்ட்ஸு, அதுக்கு ரிலேட்டான ரோபோட்டிக் மெஷின்ஸு, அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர்ஸ், அதுக்கு உண்டான டெக்னாலஜிஸ், ஸோ அதுக்கு உண்டான விஷயங்கள். ஸோ இது எல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் இது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா BS2, BS3, BS4 வெஹிக்கிள்ஸ் நல்லா லான்ச்சிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ வந்து BS5, BS6 எல்லாம் வரும். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸு. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இந்தியா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறோன்னு ஆசையெல்லாம் கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வேர்ல்டு பேங்க் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறா. நீங்கள் அந்த வேர்ல்டு பேங்க் இன்ஸ்ட்ரக்ஷன் மீறி இந்தியன் கவர்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் ஃபண்டிங் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து இந்தியாவில் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண போகிறாங்க, அவங்க தான் ப்ராடக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே தெரியாமல் நீங்கள் எதுவுமே நீங்கள் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு ஃபெயிலியர் தான். நீங்கள் ஒரு கடையே ஆரம்பிக்க போகிறீங்க, கம்ப்ளீட்டாக இன்றைக்கி நாளைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், வால்மார்ட் தான் பூரா எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அப்போ வரப்போகிற இண்டஸ்ட்ரி அவங்களோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மளிகை கடை ஆரம்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணி போனோம்னா தான் போக முடியும். இன்றைக்கி எங்கிட்ட வந்து நான் வேலைக்கு போயிட்டுருக்கிற ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சிட போகிற 10,000 ரூபாய்க்கு இங்கே 10,000 எனக்கு ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரன் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபெயிலியர் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட் செலெக்ஷன். ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி வரீங்கன்னா கம்ப்ளீட் இந்தியனுடைய கவர்மெண்ட் பாலிசிஸ், கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், நம்ம மாதிரி அசோசியேஷன் இவங்களோடலாம் அசோசியேட் ஆகி இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து இந்த சிஸ்டம் மூலிமா நீங்கள் எவாலுவேட் பண்ணி, ஸோ அந்த எவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கான்க்ரீட்டாக இவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளால் மார்க்கெட் ஷேர் முடியும், இவ்வளோ நாள் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்மளுக்கு வந்து ஃபண்டிங்கு, கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எல்லாம் இன்வெஸ்டர்ஸ், இது எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டெப் தான். ஸோ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க பேசின விஷயம் எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டெப் உண்டான விஷயம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா யூ ஹேவ் டு டிசைட் வாட் யூ ஹேவ் டு மேனுஃபேக்சரிங், வாட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் யூ ஹேவ் டு மேனுஃபேக்சரிங். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அந்த டிசைட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இந்த சிஸ்டம், இந்த ப்ரொசீஜர்லாம் பேசினா 1 day எடுக்கு. ஸோ பேசிக் பிரின்சிபல் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த 20 years 15 years வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் எப்படி இருக்க போகுது. இப்போ சப்போஸ் ஓவர்சீஸ் மார்க்கெட் போகிறீங்கன்னா ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு அதை எவாலுவேட் பண்ணிவிட்டு, எவாலுவேட் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போல்லாம் பூரா கூகுள் அடிச்சிங்கன்னா எல்லா டேட்டாஸும் கிடைக்குது, எல்லா டேட்டாட்டும் எந்த ப்ராடக்ட்டு, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கிடைக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் மட்டுமே நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ எகெயின் நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போகும்போது இதே சிஸ்டமில் தான் நீங்கள் ரன் பண்ணி ஆகணும். இந்த லாபி டீம், இந்தியன் பாலிசி, இந்தியன் கவர்மெண்ட்னுடைய பாலிசிஸ், இந்த பாலிசிஸில் தான் எல்லாம் போய் ஆகணும். ஸோ இந்த பாலிசிஸ்க்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாபி ஒர்க் பண்ணி நம்மளுக்கு உண்டான ரைட்ஸை வந்து வாங்கி கொடுக்கறது தான் நம்மளுடைய அசோசியேஷன்.
அடுத்த ஸ்டெப் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதை வாங்கி கொடுத்து திருப்பி எகைன் நம்ம கிட்ட தான் பாலை திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுத்துருவாங்க, மறுபடியும் நம்ம தான் வி ஹேவ் டு டிசைட். ஸோ அடுத்து வாங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம பாலிசி பேஸ் பண்ணி எக்ஸ்பேன்ஷன் எப்படி போகிறது, இந்த ப்ராடக்ட்டை வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட் எப்படி கொண்டு போகிறது. ஓவர்சீஸ் மார்க்கெட் போனீங்கனாலும் திருப்பி அதே தான் ப்ரொசீஜரில் தான் வரப்போகுது. இந்த பைலேட்ரல் ட்ரேட் பாலிசிஸ்னால இருக்குது. இப்போ நாங்கள் கூட சவுத் கொரியாவில் வந்து ஒரு யூனிட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த யூனிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு வந்து யூஎஸ்க்கு மார்க்கெட்டுக்கு வந்து எங்களுக்கு ப்ராடக்ட் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்குமே இந்தியாவில் வந்து இம்போர்ட் ஆகிற ப்ராடக்ட் இந்தியா யூஎஸ்லேருந்து டியூட்டி போட்டுட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் இங்கேருந்து போனால் உங்களுக்கு வந்து டியூட்டி, அதனால் ஆட்டோமேட்டிக் காஸ்ட் ஜாஸ்தியாகுது. ஆனால் அதே வந்து சவுத் கொரியாவிலேருந்து யூஎஸ்க்கு போச்சுன்னா அவங்களுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி ஃப்ரீ. ஏன்னா அவங்களுடைய பைலேட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட், அவங்களுடைய கவர்மெண்ட் பாலிசிஸ். ஸோ அந்த பாலிசிஸ் வந்து இருக்குது. இந்த பாலிசி வந்து எனக்கு தெரியுமான்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அகெயின் கவர்மெண்ட்னுடைய பாலிசி. ஸோ அந்த பாலிசிஸ் எல்லாம் எப்படி தெரியுங்கன்னா த்ரூ அசோசியேஷன். நம்ம அசோசியேஷன் போய் போனாங்கன்னா எனக்கு என்எஸ்சிசி வந்தாங்க, என்எஸ்சிசி மூலிமா நாங்கள் ட்ரேட் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ட்ரேட் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணுற போது அங்கிருந்து நம்ம இந்தியன் ஹை கமிஷனை நாங்கள் மீட் பண்ணோம். அவங்கள சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இந்தியாவுக்குமே இதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. எக்கனாமிக்கல் இதெல்லாம் வந்து அப்கமிங் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து சவுத் கொரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் டவுன் பண்ண சொல்கிறாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு சைனாவுக்கு உண்டான பிரச்சனை. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்டான இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் வந்து சைனாலேருந்து ப்ராடக்ட் எல்லாம் இம்போர்ட் கம்மி பண்ணுங்கள், ஸோ ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இந்தியா மட்டும்தான். ஸோ அவங்க இப்போ இருந்து இந்தியாவுடைய சோர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லாபி ஒர்க் தான். கூட வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் போகிறாருன்னா கூட கார்பரேட் ஓனர்ஸ் போகிறாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டு இந்த ட்ரேட் பாலிசி ஃப்ரேம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ இந்த ட்ரேட் பாலிசி நெகோசியேட்டர் வந்து டிக்கியில் இருக்காங்க, டிக்கி தான். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே பிஸ்னஸில் ரன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபுல் டீட்டெயிலாக இன்னும் டைம் எடுக்க, டைம் ஆல்ரெடி டைம் ஆகி போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டை வந்து டிசைட் பண்ணுங்கள். ப்ராடக்ட்டை டிசைட் பண்ணுறது ஆல்ரெடி மார்க்கெட் சர்வே, இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணியாங்கன்னு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்சல்டன்ட்டெல்லாம் இருக்காங்க, ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ரொம்ப கன்சல்டன்ட் இருக்காங்க. ஸோ அந்த கன்சல்டன்ட்டெல்லாம் நீங்கள் கோயம்புத்தூர்லேயே அவைலபிள். அட்லீஸ்ட் அவங்கள மீட் பண்ணுங்கள். மீட் பண்ண முடியலன்னா டிக்கி காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்சல்டன்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கன்சல்டன்ட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பிஸ்னஸை ரன் பண்ணிங்கன்னா 100% சக்ஸஸாக போகும். ஓகே, தேங்க்யூ.